நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். கிளம்பு வா. வீட்டுக்கு தானம்மா போறோம், கிளம்புவோம். ஏம்மா அவசரப்படுற? அப்பா, உங்களை நாங்க கையில ஸ்டெத்தஸ்கோப்போடவே பார்த்து பழகிட்டோம். உங்களை ஒரு பேஷண்டா பார்க்கறதுக்கு இங்க எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. அதான் டிஸ்சார்ஜ்னு சொன்னதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். இனிமே ஜென்மத்துக்கு உங்க உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா. ஸ்னேகா, இப்பவும் மாமாக்கு ஒண்ணுமே இல்லை. யாரோ கொடுத்த விஷம் தானே பேஷண்ட் ஆக்கியிருக்கு. வேற யாரால? அந்த லூசு நர்ஸ் தான் விஷத்தை கொடுத்தா. என்ன ஒரு விஷத்தை குடிக்கிறேங்கிற ஒரு ஃபீலிங் கூட உனக்கு தெரியலையான்னு? நான் எப்பவும் குடிக்கிற சீரக தண்ணி நினைச்சுதாம்மா குடிச்சேன். அந்த தண்ணியில வித்தியாசமா கூட எதுவும் தெரியல. ஏம்மா, தெரிஞ்சிருந்தா நான் அப்படி குடிப்பேனா? இந்த அளவுக்கு தெளிவா பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு டாக்டரால தான் முடியும். அப்ப கண்டிப்பா அந்த முத்துலட்சுமி வேலையா தான் இருக்கும். அததானப்பா நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல அவ குழந்தைங்களை கடத்தினா, இப்ப உன்னை கொலை பண்ணவே துணிஞ்சிட்டா அவ. அவளை தான் பண்ணணுமாமா. என்னைக்கு என் அண்ணனை அவ கொலை பண்ண துணிஞ்சிட்டாலோ இனிமே அவ வெளியிலே இருக்க கூடாதுப்பா. முதல்ல அவளை ஜெயில தூக்கி போடணும். அம்மா ராஜி, வெறும் சந்தேகத்தை வச்சு யாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாதுமா. கோர்ட்ல நிறுத்தி தண்டனையும் வாங்கி கொடுக்க முடியாது. சட்டத்துக்கு முன்னாடி குற்றத்தை நிரூபிக்கணும். அதுக்கு சாட்சி வேணுமா? இந்த கேஸ்ல அந்த நர்ஸ் கோமதி கிடைக்கணும். டாக்டர் முத்துலட்சுமியோட தூண்டுதல தான் நான் இதை பண்ணேன்னு அவ சொன்னாதான் நம்மளால நிரூபிக்க முடியும். அப்பத்தாமா முத்துலட்சுமி அரெஸ்ட் பண்ண முடியும். அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் பார்த்து பாரு. முதல்ல நீ கிளம்பு. குட் மார்னிங் சார். வாங்க டாக்டர். நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். டாக்டர் பூர்ணமாக குணமாயிட்டாரு. நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. ஆனால் ஆனா சொல்லுங்க டாக்டர். அது வந்து மாமாக்கு ஒன்றும் இல்லையே. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். நானும் ஒரு டாக்டர் தானே. சார், நீங்கள் குடித்த விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்தை உங்களுக்கு கொடுத்து குணப்படுத்திட்டோம். ஆனால் அந்த பாய்சனோட பாதிப்பு முழுமையாக குணமாயிடுச்சான்னு என்னால் சொல்ல முடியாது. ஒருவேளை அதோட பார்ட்டிகல்ஸ் உங்கள் பாடியில் டெபாசிட் ஆகிருக்கலாம். குறிப்பாக அந்த விஷத்தை நீங்கள் லிக்விட் ஃபார்மாக குடிச்சிருக்கீங்க. அதனால் அது கிட்னியில் கூட டெபாசிட் ஆகிருக்கலாம். அதனால் கிட்னி கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்ப நாங்க என்ன பண்றது? பயப்பட வேணாம். கொடுத்துருக்க டேப்லெட்ஸை கண்டினியூஸாக சாப்பிட்டாலே போதும். உடம்புல தேங்கி இருக்க தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேறிடும். சாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, சாருக்கே இதெல்லாம் தெரியும். ராஜி, இதுல என்னமா இருக்கு? கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு, சரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா சரியா போயிடுமா? அப்பா, நீங்க வேணா இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா குணமாயிடுங்க. அப்பதான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். ஆமா மாமா, அக்கா சொல்ற மாதிரி நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்து உடம்ப முழுசா சரியான அப்புறம் வீட்டுக்கு போலாம். இங்கே இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான். மாத்திரை மட்டும் தவறாமல் சாப்பிட்டா போதும். பயப்பட தேவையில்லை. மா ஸ்னேகா, பாய்சன் கேஸ்ல இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தாம்மா. தொடர்ந்து மெடிசன் எடுத்துட்டா சரியாயிடும். இங்க இருக்கிறத விட வீட்டில் இருந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்குமா? இது பாரு, அண்ணா அங்க வீட்லயே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா நானும் உங்க கூடவே வீட்டுக்கு வந்து அப்பாவை பாத்துக்கிறேன். ஆமா ஸ்னேகா, நீ மாமா கூடியாரு. அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே என்னை பார்த்துக்கிறதுக்கு ராஜியும் சுஷ்மாவும் இருக்காங்க. ஸ்னேகாவும் அங்கேயே இருந்து என்னை பார்த்துக்கிட்டா நான் ஏதோ சீரியஸ் கண்டிஷனில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதுவும் இல்லாமல் அவளை கட்டி கொடுத்தாச்சு. புகுந்த வீட்டிலேருந்து அவங்களுக்கு தேவையானதை அவள் செஞ்சு கொடுக்கணும். என் கூடவே வச்சுக்கிறதுக்காக மாப்பிள்ள அவளை கட்டி கொடுத்துருக்கோம். ஆமா ஸ்னேகா, நாங்க பாத்துக்கிறோம். நீ டெய்லி வந்து பாத்துட்டு போனா போதும். அக்கா, நீங்க கவலையே படாதீங்க. மாமாவை நாங்க நல்லா பாத்துக்கிறோம். கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவளுக்கு எதை பார்த்தாலும் பயம்தான். ஆனால் இப்போ அவளே என்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாம்மா. அப்புறம் எனக்கு என்னம்மா பெரிய கவலை?
சுஷ்மா, எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடாது. தைரியம்னா என்னன்னு ராஜியும் ஸ்னேகாவை பார்த்து கற்றுக்கோ. துவாரகேஷ் கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தா இப்ப நல்லா ஆயிட்டா. ஓகே சார், நீங்கள் கிளம்புங்க. டெய்லி நான் வீட்டுக்கே வந்து பார்க்குறேன். 1 வீக் கழித்து மறுபடியும் செக்அப் பண்ணி பார்த்தலாம். ஓகே டாக்டர். ஓகே சார். சரி, கண்ணாடி இங்க எங்கேயே வச்சுட்டேனே. உன் கண்ணிலேயே இருக்கு. ஐயோ, மறந்தே போச்சு. சரி வா போலாம். வாங்க மாமா, கூட நான் எடுத்துக்கிறேன். பார்த்துப்பா. வாங்க. தேங்க்யூ ஆல் தி சார். பெஸ்ட். தேங்க்யூ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கம்பெனியோட முக்கியமான ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ப்ராஜெக்டோட டீம் லீடர் நான். இந்த ப்ராஜெக்டில் எல்லாருமே அன்மேரிட். கல்யாணம் பண்ணவங்களா இருந்தால் பிறந்த வீடு, புகுந்த வீடு, புருஷன், பிரசவம், ஸ்கூல் அட்மிஷன், ஹாஸ்பிட்டல்னு புதுசாக காரணத்தை சொல்லி லீவ் எடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு லீவ் எடுக்கக்கூடாது. கடுமையாக உழைச்சா அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். Sir, I'll do my level best, sir. நான் செலக்ட் பண்ண ஸ்டாஃப்ஸ் எப்போவுமே சரியாக தான் இருந்திருக்காங்க. என்னோட கால்குலேஷன் மிஸ் ஆனதே இல்லை. இந்த ப்ராஜெக்டில் என்ன தவிர எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான். எனக்கு அடுத்த லெவலில் நீங்கள் தான் இருக்கீங்க. Thank you, sir. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? புரியுது சார். நைட் ஷிஃப்ட் இருக்கும், இப்போவே வீட்டில் போய் சொல்லிடுங்க. ஓகே சார். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணவே கூடாது, மறந்துடாதீங்க. பை தி வே, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்க? சார், நான் எங்கள் அப்பா மட்டும்தான் சார். வெரி குட். அப்போ கமிட்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். எந்த டென்ஷனும் இல்லாமல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே சார். ஓகே, மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ட்ரு பண்ணி வைக்கிறேன். வாங்க. வாங்க பிரியா. ஹாய் காய்ஸ். ஹாய் சார். ஹலோ மிஸ் சார். பிரியா நம்ம நியூ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க. மிஸ் பிரியா, திஸ் இஸ் ஆதித். ஹாய். ஹலோ. இவங்க ரேணு. ஹாய். ஹலோ. திஸ் இஸ் பானு. ஹாய். ஹாய். அண்ட் திஸ் இஸ் யோச்சா. ஓகே ஆதித் சார். இவங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒழுங்காக கைட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. வில் டேக் கேரி ஆன். ஓகே சார். பிரியா, டேக் யூ சீட். சுஷ்மா, உனக்கு ஏன் என்ன பிடிக்க மாட்டேங்குது? பிடிக்கிற மாதிரியா நீ நடந்துக்கிற? சுஷ்மா, நான் எப்படி இருந்தா பிடிக்கும்னு சொல்லு, அப்படியே நடந்துக்கிறேன். ஏய், எனக்காக நீ எதுக்கு மாறணும்? நீ யாரு, நான் நானா இருக்கேன். காதலிக்கு விருப்பம் இல்லாத என்ன வற்புறுத்தி சம்மதிக்க வைக்கலாம்னு நினைக்காத. ஏய், லவ்ங்கிறது 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவலா வரணும். இப்படி கட்டாயப்படுத்திலாம் வர வைக்க முடியாது. நீதான் என்ன கண்டாலே ஓடி ஒளியறிய, அப்படி எப்படி என் மேல லவ் வரும்? ஏய், நான் ஒன்னும் உன்னை பார்த்து ஓடிலாம் ஒளியல, ஒதுங்கி தான் போறேன். நீ என் கூட ஃப்ரெண்டாவே இருந்திருந்தா நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆயிருக்கும். நமக்கு லவ் செட் ஆகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ என்ன டார்ச்சர் பண்ற பாத்தியா? அதான் எனக்கு பிடிக்கல. ஃப்ரெண்டுங்கிற பேர்ல நல்லா ஊர் சுத்துவீங்க. நீங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். நீங்க சொல்ற இடத்துக்குலாம் நாங்க கூட்டிட்டு போனோம். காதல் கல்யாணம் பேச்செடுத்தா பெத்தவங்க பாக்குற பையனை கல்யாணம் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நாங்க தாடி வச்சு தேவதாஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கணுமா? ஏய், பசங்களோட பிரச்சனையே தாண்டா. நீங்க லவ் பண்ணா நாங்களும் லவ் பண்ணி ஆகணுமா? நீ கூப்பிடுற இடத்துக்கு கேள்வி கேட்காம நான் வரணுமா? முடியாதுன்னு சொன்னா உடனே இந்த பெண்கள் இப்படிதான் அட்ராவல வெட்ராவலன்னு பாட்டு பாடுவீங்க. உங்க மேல பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஏன்டா அவங்கள சொல்றீங்க? இடியட்ஸ். அப்போ நீ என் கூட சேர்ந்து சுத்துனியா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், நீ இந்த மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சிருந்தாச்சு நான் உன் கூட பழகி இருக்கவே மாட்டேன். இப்பதானே தெரியுது நீ ஒரு கேவலமான ஆளுன்னு. ஏய், என்னடி உனக்கு வாய் நீளுது? உன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் எங்களை மாதிரி பசங்க கொலைகாரனா மாறுறாங்க. ஏய், நீங்க சைக்கோத்தனமா ஏதாவது செய்வீங்க, அதுக்கு நாங்க காரணமாக முடியுமா?
டேய் நில்றி. என்ன அவசரம்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? போன வாரம் கொடைக்கானல் போனியாமே, என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு கூட போயிருக்க. உங்க மம்மி கொடைக்கானல் இருந்து உன்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க, கரெக்டா? ஏய், நான் கொடைக்கானல் போனா உனக்கு என்னடா வந்தது? தெரிஞ்சா நானும் வந்திருப்பேன்ல. கூட ஐஸ்வர்யா மட்டும் தான் வந்தாளா, இல்ல பசங்களை யாராவது கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு? ஏய், செருப்பு பிஞ்சிரு. ஏய், என்னை விட்டு விலகி போறேன்னா உனக்கு வேற யாரோ கம்பெனி கொடுக்குறாங்கன்னு தானே அர்த்தம். யாருடி அவன்? எங்க இருக்கான்? என்ன விட அழகா இருப்பான். ஏய், என்ன ரொம்ப பத்தினி மாதிரி கத்துற? ராஸ்கல். ஏய், விடு. டேய், டேய், விடுடா. உரா, உரா, விடு. உராடா, உரா. ஐயோ, எங்க யார் ஓடி வாங்க. விடுறா அவளை, விடுறா. என்னடா பண்ற? விடுறா. விடுறான்றல. டேய், டேய், விடுடா. விடுடா அவளை. டேய், விடுடா. டேய், விடுடா ராஸ்கல், விடுடா அவளை. ஏய், பையன்டா. டேய், டேய், பாவி. உரா. விடுடா. எங்க யாரா வாங்க. வாடா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல ஓடு சார். பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணுவியா? யாரா பொண்ணுங்கள பார்த்தா இந்த மாதிரி பண்ணுவியா? சோதனை ஆளுகளுக்கு ரெண்டு போட்டோ தானே சரி. போடுங்க சார். அப்புறம் திருந்தோம். இவன் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. பாப்பா. சரிங்க சார். என்னாச்சு தெரியலையா? என்னமாச்சு? மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. பாப்பா, கண்ணை திறந்து பாருமா. பாப்பா, ஆட்டோ நிறுத்து நிறுத்து. நீங்க போலீஸ் தானே? ஆமா. என்ன சார் பண்றது? இப்பெல்லாம் பொண்ணுங்க பொறுக்கிங்கள தான் லவ் பண்ணுதுங்க. போலீஸ பார்த்து பயப்படுதுங்க. கொஞ்சம் தூக்குங்க. எழுந்துருமா. தூக்கு. முள்ளமா எழுந்து. மெதுவாமா, மெதுவா எழுந்துரு. பாத்து கொஞ்சம் உங்களை பிடிங்க. ஆ, ஆனா அந்த டோர் ஓபன் பண்ணுங்க. நீங்க வண்டி எடுங்க. பாத்துங்க சார், பாத்துட்டு போங்க. சரிங்க, தேங்க்ஸ். ஆ, சரிங்க சார். போலாண்ணே. என்ன சுஷ்மா, பயம் போச்சா? நீங்க பயப்படாதீங்க, உங்களை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். மேம், நீங்க உள்ள போய் பார்க்கலாம். அக்கா, வாங்க. இல்ல, அவரும் வந்துட்டுமே வர்ஷா. சார் வரட்டும், அதுக்குள்ள நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல, அவர் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். டாக்டர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் இருந்தா தான் கரெக்டா பதில் சொல்லுவாரு. அக்கா, சாருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. மீட்டிங் முடிச்சுட்டு இங்க தானே வர போறாரு. நம்ம அதுக்குள்ள போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வாங்கக்கா.
உட்காருங்க. இதுல யார் பேஷண்ட்? இவங்க டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? அக்கா தயங்காம சொல்லுங்க. டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. டாக்டர், 6 மாசத்துக்கு முன்னாடி கன்சீவா இருந்தேன். ஆனா அபார்ஷன் ஆயிடுச்சு. அதனால நானும் அவரும் ரொம்ப அப்செட் ஆயிட்டோம். கொஞ்ச நாளைக்கு குழந்தை வேணான்னு தள்ளி போட்டிருந்தோம். இப்போ பழசெல்லாம் மறந்து நாங்க 2 பேரும் நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். அதனால குழந்தை பெத்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். ஆனா என்னன்னு தெரியல டாக்டர். அவர் என்ன நெருங்கி வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி படபடன்னு உடம்பெல்லாம் வேர்த்து தலை சுத்தி மயக்க வந்துடுது டாக்டர். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரு. எனக்காக சகிச்சுக்கிட்டு என் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே, வாங்க செக் பண்ணலாம். சரிங்க டாக்டர், போங்கக்கா. உங்க உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்ல. தாம்பத்திய உறவுக்கு தயாராகும் போது வர தலை சுத்தல், மயக்கத்துக்கு காரணம் உங்க மனசுதான். இது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான். அபார்ஷன் ஆனது உங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அபார்ஷனுக்கு காரணம் நீங்க தான் நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்க கணவர் உங்களை நெருங்கும் போதெல்லாம் உங்களுக்கு பதட்டம் ஏற்பட்டு மயக்கம் வருது. நீங்க பழச மறக்கணும். அபார்ஷன் ஆனதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான்மா. இந்த பிரச்சனை எப்ப சரியாகும் டாக்டர்? அது இவங்க கையில தாம்மா இருக்கு. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் மனசை விட்டு பேசுங்க. நீங்க 2 பேரும் கடந்த கால கசப்பான சம்பவங்களை மறக்கணும். அப்போதான் நீங்க 2 பேரும் அன்பா இருக்கும்போது உடம்பும் மனசும் உற்சாகமா இருக்கும். அந்த உற்சாகம் உங்க மனசுல இருக்கிற பழைய சம்பவங்களை மறக்க வைக்கும். தாம்பத்திய உறவு வச்சுக்கலாமா டாக்டர்? நோ 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 நோ. இந்த பிரச்சனை முழுசா சரியாகிற வரைக்கும் தாம்பத்திய உறவே இருக்கக்கூடாது.